நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, அத்தை, என்னத்த இது? ஆட்டுக்கால் சூப் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அத்தை, நீங்க கவனிக்கிற கவனிப்புல சென்னைக்கு போறதுக்குள்ள ஒரு 10 கிலோ போட்டுருவோம்னு நினைக்கிறேன். குடி. அத்தை, செம்ம டேஸ்ட். என்னத்த, இந்த சூப் பாய்க்கே சூப் குடுக்குறீங்களா? கல்லெல்லாம் தூக்கி ரொம்ப களைச்சு போயிருக்கல்லப்பா, அதான் தெம்பா இருக்கட்டும்னு ஆட்டுக்கால் சூப் கொண்டு வந்தேன். அத்தை, சரவணா, விடிய விடிய உட்கார்ந்து ஒரு அட்டைக்கல்ல ரெடி பண்ணதுக்கு நெஜ கல்லையே தூக்க ட்ரை பண்ணிருக்கலாம்ல. அத்தை, ஒரு விஷயம் நம்மளால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அதுக்கு தான் கல்ல தூக்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தேன். என்னத்த, மீனாட்சி என்ன சொல்லுது? என்ன சொல்றாளா? என்ன இப்படி ஏமாத்திட்டானே ஏமாத்திட்டானேன்னு புலம்பி தள்ளுறா. ஏத்த, கல்ல தூக்கி கல்யாணம் பண்ணலன்னு ஃபீல் பண்றாளா, இல்ல டூப்ளிகேட் கல்ல தூக்கி ஏமாத்திட்டேன்னு ஃபீல் பண்றாளா? அது என்னவோ நீயே அவகிட்ட கேளு. கேட்டலாமா? மீனாட்சி, ஏய், மீனாட்சி, ஏய், சும்மா இருடா. வலிக்குது அத்தை. ஏய், நான் இன்னும் கிள்ளவே இல்லடா. அப்பதானே கில்லாம இருப்பீங்க, அதான். என்னத்த? ஒண்ணும் இல்லடா. சொல்லுங்க, ஏன் கண் கலங்குறீங்க? நீ பண்றது ஒவ்வொன்னையும் பார்க்கும்போது எனக்கு உங்க அப்பா ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவன் என்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பான். நான் அவனை வார்ன் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா அவன் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டான். கடைசியில நான் ஓங்கி ஒரு அடி அடிச்சதும் அழுதுகிட்டே போய் உன் பாட்டிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அவங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம சின்ன பையனை ஏண்டி அடிச்சேன்னு அவனை நான் ஒரு அடி அடிச்சதுக்கு என்ன 4 அடி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உன் அப்பா அழுகையே நிப்பாட்டுவான். ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கினா அவன் ஐஸ்கிரீம் வேக வேகமா சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் குடுன்னு என்கிட்ட வந்து நிப்பான். நான் முடியாதுன்னு சொன்னேன், என் ஐஸ்கிரீமை தட்டிட்டு ஓடிடுவான். சரியான வாளு. ஐயோ, அழாதீங்க அத்தை. என்னத்த, மலரும் நினைவுகளா? மறக்காத நினைவுகள். நான் வேணா அப்பாவோட போன் நம்பர் தரேன், போன் பண்ணி பேசுறீங்களா? வேண்டாம் சரவணா, என்னைக்கு அவன் இந்த அக்கா கூட பேசணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கு பேசட்டும். அத்தை, இதுல என்னத்த ஈகோ? இது ஈகோ இல்ல சரவணா, வைராகியம். என் புருஷன் மட்டும் மூச்சுக்கு 300 தடவை கூட பிறந்த தங்கச்சியை நினைக்கிறாருல்ல, அதே மாதிரி தானே நானும் உங்க அப்பாவும். அவனும் என்ன நினைக்கலாம்ல. அப்படி அவன் நினைச்சா அவன் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு போன் பண்ணுவான் சரவணா. அப்பாக்கு மாமா மேலதான் கோவம், மத்தபடி உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன ஐஸ்கிரீம் கதை கூட என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்காரு. நிஜமாவா? உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃபிளேவர் சாக்கோ வெனிலா, உங்களுக்கு பிடிச்ச கலர் பிங்க், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பிள்ளையார், உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் டெடி பியர், உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூம் காட்டன் சல்வார், உங்களுக்கு பிடிச்ச டிஷ் சிக்கன் பிரியாணி, உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம் இளையராஜாவோட நத்திங் பட் வைன். கரெக்டா சரவணா? இதெல்லாம் உங்களை பத்தி பேசும்போது அப்பா என்கிட்ட சொன்னாரு, உங்க தம்பிக்கு உங்க மேல பாசம் இருக்கு அத்தை. எனக்கு இது போதும். என் தம்பி என்ன பத்தி நினைக்கிறான்னு சொன்னல, எனக்கு இது போதும் சரவணா, இது போதும்.
ம். ம். சரவணன் மீனாட்சிய பார்க்கணும், கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏதாவது மாஸ்டர் பிளான் பண்ணணுமே. கிளிமஞ்சரோ சாரதா காஃபி. ஆ, ஆ, ஆ. சாரதா உன்னதாம்மா. என்ன இது, தினமும் எனக்கு முன்னாலேயே எழுந்து கதக்களி ஆடுவா, ஆளையே காணோம். சாரதா சாரதா. சாரதா என்னம்மா இது, விடிஞ்சது கூட தெரியாம இப்படி கவுந்தடிச்சு தூங்குற, எழுந்துருமா. சாரதா சாரதா. ஐயோ சாரதா சாரதா. புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி வல்வீருகமாய் பறவையாய். சாரதா எழுதிரிமா, எழுதிரியா. மூச்சு இருக்கு, மூச்சு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அருணாச்சலம் வேற வீட்டுல இல்லையே. டாக்டர் டாக்டர். ஐ நம்பிட்டாரு நம்பிட்டாரு. டாக்டர் வரும்போது அட்லீஸ்ட் காய்ச்சல் வந்தா மாதிரி பில்டப் கொடுக்கணுமே. என்ன பண்றது? ஐடியா ஐடியா. இன்னைக்கு பார்த்து சுள்ளுன்னு வெயில் அடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? சாரதா. ஐயோ வந்துட்டாரு வந்துட்டாரியா வந்துட்டாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரதா. ஐயோ வந்துட்டாரு வந்துட்டாரியா வந்துட்டாரு. டாக்டர் வாங்க, டாக்டர் வாங்க. காலையில இருந்து கண்ணு திறக்காம பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் இப்படி வாங்க. ஐயோ என்ன இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு? டாக்டர் நீங்க போர்வைய பிடிச்சு பாத்திருக்கீங்க. நானும் அதைத்தான் சொன்னேன். உங்க வைஃப் போத்திருக்கிற போர்வையில இவ்வளவு டெம்பரேச்சர் இருந்தா உங்க வைஃப்க்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும்? 108 நாட் அவுட்டுங்க. என்ன இவன் கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரியே சொல்றான். உண்மையிலே டாக்டர் தானா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வத்ரேய அமிர்த கலசாஸ்தாய சர்வாமி விநாசனாய திரிலோக்கியநாதாய மகாவிஷ்ணுவே நம. Oh my God. என்னாச்சு டாக்டர்? பிளட் பிரஷர் காட்டவே மாட்டேங்குது. ஆனா பேஷண்ட் இஸ் அலைவ். வாட் a medical miracle. சாரதா ஒருவேளை உள்நீச்சல் அடிக்கிறாளா? சாரதா சாரதா. இங்க பாருங்க. இப்ப உடனே போய் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. குயிக் போங்க. எஸ் டாக்டர். சாரதா. டாக்டர் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. இட்ஸ் எமர்ஜென்சி. மாத்திரை எல்லாம் வாங்குனீங்களா இல்லையா? சீக்கிரம் சீக்கிரம் பிரிங்க. எல்லாத்தையும் சீக்கிரம் பிரிங்க. ஏங்க சீக்கிரம் பிரிங்க. நீங்க ஒருத்தர் நிலைமை புரியாம இருக்கீங்க. கொடுங்க. தண்ணி 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 சீக்கிரம் எடுங்க. சீக்கிரம் எடுங்க. அம்மாடி சாரதா எனக்கு கொடுங்க தண்ணிய. அக்கச்ச பக்கவா ஆக்கோ
அது ஒண்ணும் இல்ல சார். ம், இந்த மாதிரி ஒரு கேஸ என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. நான் கூட பார்த்ததே இல்லை டாக்டர். அதான் நான் நர்வஸ் ஆயிட்டேன். நீங்க வெளியில போன சமயத்துல உங்க ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? ராம 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 திரும்புமா? என்ன டாக்டர் சரவணான்னு எழுதி இருக்குது? எஸ், உங்க ஒய்ஃபுக்கு பக்தி ரொம்ப முத்திருச்சு. ஆ. நீங்க போனதுக்கு அப்புறம் சரவணா சரவணான்னு மயக்கத்துல புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள இமிடியேட்டா அறுபடை வீட்ல ஏதாவது ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க வீடு திரும்புறதுக்குள்ள ஷீல் பி ஆல் ரைட். ஓ அப்படியா? அப்ப நான் வரட்டா? ஆ டாக்டர் ஆ? ஃபீஸ். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிரசாதமும் பஞ்சாமிரதமும் வாங்கிட்டு வாங்க. அதான் என்னோட ஃபீஸ். ஆஹா முருகா. நான் வரட்டுமா? ஆஹா கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பின்னி வரேன் சார். ஓடிவிடும் சுந்தரங்கள் மாறி வந்து குடும்பத்தை நாடி வரும். உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு இன்னைக்கு 4 மணி ஃப்ளைட்டுக்கு தூத்துக்குடிக்கு டிக்கெட் போட்டிருந்தேன். வேஸ்டா போயிடுச்சு சாரதா. ஐயையோ! டிக்கெட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐ அம் ஆல் ரைட். நாம ஊருக்கு போலாங்க. பாட்டு வேலை இது. ஹலோ அப்பா. மகளே எப்படி இருக்கிறாய்? நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன் டார்லிங். ஆமா நாங்க எங்க இருக்கிறோம் தெரியுமா? எங்க இருக்க போறீங்க? அருணாச்சலம் வீட்ல தானே? அதுதான் இல்ல. நானும் அம்மாவும் தற்போது இருப்பது திருநெல்வேலியில். திருநெல்வேலியிலயா? என்னப்பா சொல்றீங்க? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? சரவணா உங்ககிட்ட சொல்லலையா? அவன் எங்கப்பா என்கிட்ட சொல்ல போறான்? அவனுக்கு மீனாட்சி கிட்ட வம்பு பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கு. அடடே சரவண மீனாட்சி கிட்ட வம்பு பண்றாரா? என்னம்மா வீட்ல ஒரே பாரதி ராஜா பட எஃபெக்டாவே இருக்குதா? ஆமாப்பா. அப்படி என்னம்மா பண்ணான் என் பேராண்டி? அத ஏன்பா கேக்குறீங்க? வீட்டுக்கு முன்னாடி ஒரு இளவட்ட கல்லு கடந்தது. அத தூக்கி காட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மீனாட்சி சரவணன் கிட்ட சொல்லிருக்கா. ஓ வாட் a பேட். அப்புறம் சரவண கல்ல தூக்கி மேல போட்டு கேட்ச் புடிச்சிட்டான். என்னம்மா சொல்ற? இளவட்ட கல்ல தூக்கி போட்டு கேட்ச் புடிச்சிட்டானா? ஒரிஜினல் கல்லு மாதிரி ஒரு டூப்ளிகேட் கல்ல ரெடி பண்ணி அத தூக்கி போட்டு கேட்ச் புடிச்சாம்பா உங்க பேரன். ஐயா ஐ மீனாட்சிக்கு தொப்பி தொப்பி. என்னங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? உன் பேரன் உன் பேத்திய செம்மையா கலாச்சிட்டானா? ஐயா கலாச்சிட்டான். ஆமா, என்னப்பா திடீர்னு திருநெல்வேலி வந்திருக்கீங்க? எங்கம்மா உன் அம்மா தான் பேரனை பார்க்கணும் பேத்திய பார்க்கணும்னு என்ன போட்டு தொலைச்சி எடுத்துட்டான். அதான் இந்த திடீர் விஜயம். சரிம்மா எத்தனை மணிக்கு வரீங்கோ? ஐயோ இன்னைக்கா? ஆமாம்மா ஏன் முடியாதா? என்னப்பா இப்படி திடீர்னு சொல்றீங்க? அவர் வேற மத்தியானம் ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் ரெடியா இருன்னு சொன்னாரு. அப்போ வர முடியாதா? என்னங்க சொல்றா? வர்றது கஷ்டம்னு சொல்றாமா? ஏங்க போனை கொடுங்க, நான் பேசுறேன். இந்தா பேசு. சௌந்தர்யா. அம்மா. என்னம்மா வர முடியாதா? ஆமாம்மா, நான் அவர் கூட வெளியில போறேம்மா. அப்ப பிள்ளைங்களையாவது அனுப்பி விட. சரிம்மா, ஆனா வைத்தி ஊர்ல இல்ல, ஃப்ரெண்டோட குற்றாலம் போயிருக்கான். மீனாட்சி மட்டும்தான் இருக்கா. அவளை எப்படிமா நான் தனியா அனுப்புறது? சௌந்தர்யா எனக்கு ஒரு யோசனை. என்ன?
உன் பேரனோட அனுப்பி வைக்க சொல்றியா? அனுப்புனா என்ன தப்புங்கிறேன். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவங்க சேர்ந்து வரக்கூடாதா? ஆ, அம்மா, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. ஆனா அது நடக்கணுமே. நடத்தி வைக்கதானே சௌந்தர்யா நாம இருக்கோம். இருந்தாலும் அம்மா யாருமா? உன் பாட்டி. சாரதா பாட்டியா? குடு 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 குடு. ஏய், ஏய் சாரதா, how are you? நான் நல்லா இருக்கேன் டீச்சர்லாம். சூப்பர் சூப்பர். அப்புறம் என்னெல்லாம் பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லல்ல? பாக்கணும் தாமா. பாட்டியும் தாத்தாவும் 2 பேரும் சேர்ந்து திருநெல்வேலி வந்திருக்கோம். ஐயா எப்போ? இப்பதாமா வந்தோம். ஐயோ என் செல்ல பாட்டி. உம்மா, 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 உம்மா. ஏய், உம்மா, உம்மா, முத்தா குடுக்குறா. ஆனா உங்க அம்மா பார்க்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாளம்மா. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்? நான் அப்பா கூட வெளியே போறேன்டி. அப்ப நான் போய் தாத்தா பாட்டிய பாத்துட்டு வரேன். நீ அது உன் இஷ்டம். பாத்து சொல்லுமா. யார் வரலனா என்ன? நான் வந்து உன்னை பாக்குறேனே. சரிடி ராஜாத்தி. சரி சரி, பை பாய். பாய். அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு போற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு போற? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேனே. ரேவதியை கூட்டிட்டு போய் அப்பா கிட்ட ப்ராஜெக்ட் விஷயமா திருநெல்வேலி வரைக்கும் போறேன்னு சொல்லிடுறேன். ஆ, மீனாட்சி, அப்ப அடிக்கடி ப்ராஜெக்ட்னு சொல்லி திருநெல்வேலிக்கு போறது பொய் தானே? எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது சவுந்து. ஏய், நான் என்ன உன் பாட்டி நினைச்சிட்டியா? இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். கொன்னுடுவேன் பாரு. சரி சரி இரு, ரேவதி கிட்ட பேசிட்டு என்னன்னு கேக்குறேன். ஏய் ரேவதி, எங்கடி இருக்க? வீட்ல இருந்தானா? சரி 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 சரி, அர்ஜென்ட்டா கிளம்பி வா. நம்ம 2 பேரும் திருநெல்வேலி வரைக்கும் போறோம். ஏய், வீட்ல ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லுடி. எனது உடம்பு சரியில்லையா? இல்லடி, அர்ஜென்ட்டடி. முடியவே முடியாதா? போடி. சரி சரி, உடம்ப பாத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ. பை. என்ன பிளான் ஊத்திக்கிச்சா? அவளுக்கு 104 டிகிரி காய்ச்சலா. ஊசி போட்டு வீட்ல படுத்துட்டு இருக்கா. ஓகே ஓகே. ஐயோ சவுந்து. அம்மா, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? வேணும்னா நான் தனியா போயிட்டு வரட்டுமா? திருநெல்வேலி வரைக்குமா? நான் விட மாட்டேன்பா. ஆமா ஆமா ஆமா, ப்ளீஸ்மா, நான் தைரியமா போயிட்டு வந்துருவேமா. நீ போறதுல எனக்கு ஒண்ணும் இல்ல மீனாட்சி. காலம் கெட்டு போய் கிடக்கு. அதுவும் பொம்பளை புள்ளைய பஸ்ல தனியால அனுப்ப முடியாது என்னால. எனக்கு தாத்தா பாட்டிய பாக்கணும் போல இருக்குமா. புரியுது, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கும் எங்க அப்பா அம்மாவை பாக்கணும் போலதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? நீயே சொல்லு. இரு, யோசிக்கிறேன். மீனாட்சி, எனக்கு ஒரு யோசனை. என்ன? அது அந்த பையன் சரவண ரொம்ப நல்ல பையனாதான் தெரியுறான். அதுக்கு நீ வேணா அவனை கூட்டிட்டு போயிட்டு வாயேன். என்னம்மா சொல்ற? அவன் கூட போறதுக்கு நான் தனியாவே போயிட்டு வரலாம். தனியால அனுப்ப முடியாது மீனாட்சி. ஷூர். அம்மா, எப்படிமா அவன் கூட போய்? ஏய், அவன் ரொம்ப நல்ல பையன்டி. அம்மாவே இவ்ளோ தூரம் சொல்றேன்ல. நல்லவன் தான். ஆனா சரி, நீயே வந்து அவன்கிட்ட பேசு. ஏண்டி, என் பொண்ணு கூட துணைக்கு போயிட்டு வான்னு அவன்கிட்ட நான் வந்து எப்படி பேச முடியும்? அப்புறம் நீயே அவன்கிட்ட பேசிட்டு போயிட்டு வா போ.
என்னம்மா சொல்ற நீ? நீயே பேசு மீனாட்சி. எமர்ஜென்சின்னு சொல்ல, அர்ஜென்ட்னு சொல்ல அவன் புரிஞ்சுப்பான். ஆ? ஆ பாத்து உங்க அப்பாக்கு தெரியாம போயிட்டு வா. ம். ஐயோ. நல்ல அம்மா நீ. நீயே உனக்கு தெரியாம அவனுக்கு பாதி ஹெல்ப் பண்ற. இப்ப அவன்கிட்ட போய் வர நான் ஹெல்ப் கேட்கணுமா? ஐயோ, சும்மாவே அவன் ஆடுவான். இப்ப என்ன செய்ய போறானோ?